டைரக்ட் அட்டாக் ஆன் சீஃப் மினிஸ்டர். ஏன் அமைதியா இருக்காங்க? ஸ்டாலினும் பிஜேபியும் கள்ள உறவுல இருக்காங்கன்னு மம்தா பானர்ஜி சொன்னதுக்கு திமுக கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை. 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் பொழுது இங்கிருந்து விமானத்தில் போய் அங்கு தெருவில் இருந்த ஒரு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 73 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. ஏன் அதை பத்தி அவங்க வாயே திறக்கல? GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மம்தாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு மௌனம் காக்கிறது? இந்த விஷயத்தை விஜய் அவர்களும் அவர் பரப்புரையில சொல்லியிருந்தாரு. பாஜகவோடு திமுக கூட்டணியும் ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி தான். ஆமா, அது திமுகவுக்கும் பிஜேபிக்குமான உறவு என்பது ஒரு சப்ஜெக்டாவே இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பல விஷயங்கள்ல வந்து மக்களவைத் தேர்தல்கள் 2024 முடிஞ்ச பிறகு இவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்ற ஒரு கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறீங்க. கருணாநிதி சமாதிக்கு போறாரு ராஜ்நாத் சிங். அடுத்த நாள் முரசொலியில வந்து ஸ்டாலின் எழுதுறாரு, இரவு முழுவதும் என்னால் தூக்க முடியவில்லை. ஏன்னா ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பற்றி திமுகவை பற்றி புகழ்ந்து பேசியது என்னை தூக்கம் விடாமல் செய்து விட்டதுன்றாரு. இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? பாஜக எதிர்ப்புல ஊறி வளர்ற ஒரு கட்சி கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைத்ததை கடந்து போக முடியுமா? நம்ம NDC கூட்டத்துக்கு 4 ஆண்டுகளாக போகாத முதலமைச்சர் 25ல் போனது, அப்புறம் அதானிஸ் வந்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு போனது, சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு 7 தூதுக்குழு அனுப்பப்பட்ட போது தூதுக்குழுவின் தலைவராக கனிமொழி அனுப்பியது. ஆகவே there are many dots. அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன் இது வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் போல் கூட தமிழ்நாட்டை பத்தி வரல? வந்ததெல்லாம் டுபாகூர். கிரெடிபிள் பீப்புள் சைலண்டா இருக்கானால சைலன்ஸ் இஸ் த மெசேஜ். மேபி இது வந்து ஒரு வெரி வெரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் அப்படி கூட இருக்கலாம். விஜய் ஃபேக்டரால ஒப்பீனியன் போல்ஸை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கணிப்பு கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வரக்கூடிய ஓட்டு எல்லாமே, அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது. அப்படியே ஓட்டா மாறினாலும் அந்த ஓட்டு அவருக்கு எவ்வளவு சீட்டா மாறுதோ அது ரிசல்ட்டை எந்த விதத்தில் இம்பாக்ட் பண்ணணும்னு ஒரு கன்க்ளூட் பண்ண முடியல. அட்டர் கன்ஃபியூஷன் ப்ரிவேல்ஸ் போது ஒதுங்கி நிற்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். 5 மாநில தேர்தல் அப்படிங்கும்போது 3 மாநிலத்துக்கு நிறைவடைஞ்சாச்சு தேர்தல். பாண்டிச்சேரி, கேரளா அண்ட் அஸ்ஸாம். இதில் ஓட்டுப்பதிவு அப்படிங்கிறது எல்லாரையுமே இந்த தடவை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. பாண்டிச்சேரியில் வரலாறு காணாத அளவுக்கு 90% ஓட்டுப்பதிவு அப்படிங்கிறதும், அஸ்ஸாமில் 85% அண்ட் கேரளாவில் 78% அப்படிங்கிறது எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது மட்டும்தான் காரணம்? அது தெரியல, எஸ்ஐஆர் காரணமானு தெரியல. மேற்குவங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் வரக்கூடிய வாக்குப்பதிவை பார்த்து தான் அதை நம்ம சொல்லணும். பட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஐ மீன் ஆல்ரெடி ஹெவி போலிங் தாங்க எல்லாம். லாஸ்ட் டைம் நடந்ததை விட 2 to 3% இன்னும் கூட போயிருக்குது. பாண்டிச்சேரியில் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அஸ்ஸாம் ஹெவி போலிங், கேரளாலையும் அதிகமாக போயிருக்குது. முடிவு எப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. போட்டியை திறக்கும் போது தான் தெரியும். அது நமக்கு வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியான கணிப்புகள் வரும். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இவ்வளோ தூரம் மக்கள் வந்து ஆர்வத்துடன் வாக்களிப்பது என்பது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். எஸ்ஐஆர் காரணமாக இருக்கலாம்னா மேபி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆருக்கு அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்களோட அணுகுமுறை அப்ரோச் எப்படி இருந்தது, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆரில் 73 லட்சம் பேரை நீக்கின பிறகு அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பீகாரில் 66 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட பொழுது ஓட்சோரி யாத்திரை ராகுல் காந்தி போனப்போ இங்கேருந்து போன தமிழக முதலமைச்சர் அங்கே போய் கூட்டத்திலலாம் பேசினார். தமிழில் பேசினார். அவருடைய உரை ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் 73 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட பிறகு அந்த பிரச்சனையை பற்றி திமுக வாயே திறக்கல. நாம்கே ஆவாஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. கபில் சிபல் அப்பீர் ஆனார். அப்புறம் அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்தது. தெருக்களுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பிரச்சனையை திராவிட முன்னேற்ற கழகம் பேசவே இல்லை. அப்படின்னா எஸ்ஐஆர் கரெக்டுன்னு திமுக ஒப்புக்கொள்கிறதா என்ற கேள்வி தான் பிரதானமாக நம் முன்னால் நிற்கக்கூடிய கேள்வி. பீகாரில் இங்கேருந்து 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் பொழுது இங்கிருந்து விமானத்தில் போய் அங்கு தெருவில் இருந்த ஒரு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 73 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏன் அதை பற்றி அவங்க வாயே திறக்கல? அப்படி ஒன்று இருந்த மாதிரியே சொல்லலையே. அதை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து புறந்தள்ளினார்கள், அடக்கி வாசித்தார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 92 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. மேற்கு வங்கத்தோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் 12% வந்து ஜெட்டிசன் ஆகிருக்கு, நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் அதை பெரிய இஷ்யூவாக்கி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 73 லட்சம் பேர் நீக்கினதை பற்றி பெரிய அளவில் யாருமே கண்டுக்கல. அப்போ எஸ்ஐஆர் சரி என்று திமுக ஒப்புக்கொள்கிறதா? எஸ்ஐஆருக்கு வந்து மூர்தன்யமாக எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 73 லட்சம் பேர் நீக்கப்பட்ட பொழுது அதை அப்பீல் ப்ராசஸில் ஒரு 6.5 லட்சம் பேர் 7 லட்சம் பேரை சேர்த்தாங்க. அது ஓகே. பட் ஸ்டில் 66 lakh people are left out. அப்போ அதுக்கு திமுக மௌனம் காக்குதுன்னா அப்போ எஸ்ஐஆர் கரெக்டுன்னு திமுக ஒப்புக்கொள்கிறது என்ற அர்த்தம். அப்போ போலி வாக்காளர்கள் இருந்தார்கள், அதை நீக்கியது சரிதான் என்ற வாதம் சரியானது, உண்மையானது தான் என்பது நம் மத்தியில் வந்து இன்று நிற்கிறது. ஆகவே இந்த ஹெவி போலிங்க்கு எஸ்ஐஆர் ஒரு காரணமானா மேபி இருக்கலாம். ஆனால் இது உண்மையான
நிலவரம் எனக்கு தெரிஞ்சு குரூஷியல் ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலும் தான். அது 23ஆம் தேதி தமிழ்நாட்டில், வெஸ்ட் பெங்கால் 23 + 29 2 ஃபேஸாக நடக்குது. 29ஆம் தேதி முடிஞ்சு அதன் பிறகு 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தான் நம்ம பேச முடியும். நீங்கள் வெஸ்ட் பெங்காலை பற்றி பேசினதுனால மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ், டிஎம்கே, பிஜேபியோட கூட்டணி தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அப்படின்னு அவங்க அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகன்னு சொல்லலை, ஸ்டாலின்னு சொன்னாங்க. ஸ்டாலின் அண்ட் காங்கிரஸ் நாங்கள். ஸ்டாலின் அண்ட் காங்கிரஸ். அவங்களோட வார்த்தை ஸ்டாலின் அண்ட் காங்கிரஸ். அதுக்கு பிறகு 2 நாள் பொறுத்து அவங்க கட்சியோட மாநிலங்களவை உறுப்பினர் சகாரிகா கோஸ் அவங்க வந்து திமுகவை சொல்லலைன்னு ஒரு சால்ஜாப்பு கட்டினாங்க, சப்பக்கட்டு கட்டினாங்க. ஆனால் மம்தா கிட்ட வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் அதுக்கு வரல. அதை விட முக்கியம், திமுகவும் ஸ்டாலினும் பிஜேபியும் கள்ள உறவில் இருக்காங்கன்னு மம்தா பானர்ஜி சொன்னதுக்கு திமுக கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. மம்தா பானர்ஜி சொன்னதை விட ஆச்சரியம், அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாது. காங்கிரஸ் தான் துள்ளி குதிச்சுது. மோர் லாயல் தேன் த குயின்ன்ற மாதிரி மம்தா பானர்ஜியை கடுமையாக விமர்சனம் பண்ணி செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இன்னும் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் இவர்கள் யாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மம்தாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு மௌனம் காக்கிறது? எதுக்கோ ரியாக்ட் பண்ணக்கூடிய திமுக மம்தா பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் வந்து எந்த விதமான இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் சீஃப் மினிஸ்டர், ஏன் அமைதியாக இருக்காங்க? ஆகவே பல விடை தெரியாத கேள்விகள் இந்த தேர்தலில் இருந்து கொண்டிருக்கின்றன என்று தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மணிசங்கர் ஐயர் ஆரம்பித்து பல பேர் வந்து இந்திய கூட்டணிக்கு தலைமை ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சில பேர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அளவுக்கு அவர் பேசியிருக்கும் போது மம்தா பானர்ஜி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நேச்சுரலி. அப்போ ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? நான் என்ன கேட்குறேன், இட்ஸ் அ டைரக்ட் அசால்ட், டைரக்ட் சார்ஜ், நேரடி தாக்குதல், பொலிட்டிக்கல் சார்ஜ். இது நீங்கள் வாய் திறக்காமல் இருக்கீங்க. எதுக்காக திமுக மௌனம் காக்குது? திமுகன்னு கூட அவங்க சொல்லலை, ஸ்டாலின்னு சொல்கிறாங்க. ஆகவே இதில் உள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள், சூட்சமான விஷயங்கள் வந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. தேர்தல் முடிஞ்சோன்னே, ரிசல்ட் வந்தோன்னே பல கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கலாம். இந்த விஷயத்தை விஜய் அவர்களும் அவர் பரப்புரையில் சொல்லியிருந்தார். பாஜகவோடு திமுக கூட்டணியும் ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி தான் எல்லாருக்கும். ஆனால் அவர் சொன்ன விஷயம் எல்லாருக்குமான ஒரு ஒற்றுமையான கருத்துங்கிறது விஜய் எதிர்ப்பு அப்படின்னா கூட சில இடங்கள் அவரும் அதை பற்றி பேசுகிறாரே சார். ஆமாம், அது திமுகவுக்கும் பிஜேபிக்குமான உறவு என்பது ஒரு சப்ஜெக்டாகவே இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பல விஷயங்களில் வந்து மாநிலங்களவை மக்களவைத் தேர்தல்கள் 2024 முடிஞ்ச பிறகு இவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா நேரடியாக போல, ஆனால் பிஜேபி எதிர்ப்பை வந்து இவர்கள் மட்டுப்படுத்தி கொண்டார்கள், மழுங்கடித்து கொண்டார்கள் திட்டமிட்டு என்ற ஒரு கருத்து நிலவுது. ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்து, பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூட்டின்னு வந்து கருணாநிதி நாணயம் வெளியிட்டது. ஏன் அதுக்கு 4 மாதம் முன்னால் பண்ணியிருக்கலாம்? தேர்தல் ஜூனில் முடியுது, ஆகஸ்ட்டில் கூட்டின்னு வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறீங்க. கருணாநிதி சமாதிக்கு போகிறார் ராஜ்நாத் சிங்கு. அடுத்த நாள் முரசொலியில் வந்து ஸ்டாலின் எழுதுகிறாரு, இரவு முழுவதும் என்னால் தூக்க முடியவில்லை, ஏன்னா ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பற்றி, திமுகவை பற்றி புகழ்ந்து பேசியது என்னை தூக்கம் விடாமல் செய்து விட்டதுன்றாரு. இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? பாஜக எதிர்ப்பில் ஊறி வளர்கிற ஒரு கட்சி, சொல்லிக்கொள்ளுகிற பாஜக எதிர்ப்பை முழுமூச்சாக செய்வதாக சொல்லிக்கொள்ளுகிற கட்சி, கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைத்ததை கடந்து போக முடியுமா நம்மால்? கேட்டால் அது நிர்வாக வசதி, இது அரசியல் கிடையாதுன்றாங்க. கலைஞர் அடிப்படையில் ஒரு அரசியல் தலைவர். ராஜ்நாத் சிங் போல அமித்ஷாவை கூட்டின்னு வந்திருக்கலாமே. அப்போ எங்கேயோ குத்துதில்ல? 2 பேரும் ஒன்று தானே. அமைச்சரவையில் 2 பேரும் இருக்குது. இட்ஸ் அ கேபினட் டிசிஷன், இட்ஸ் அ கலெக்டிவ் டிசிஷன். அது ஒன்று. ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு வந்து நாணய வெளியீட்டு விழா நடத்துறது. அப்புறம் என்டிசி கூட்டத்துக்கு 4 ஆண்டுகளாக போகாத முதலமைச்சர் 25ல் போனது. அப்புறம் அதானிஸ் வந்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு போனது. சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு 7 தூதுக்குழு அனுப்பப்பட்ட போது தூதுக்குழுவின் தலைவராக கனிமொழி அனுப்பியது. எம்பியாக போயிருக்காங்க திமுகவில் கடந்த காலங்களில். தலைவராக போனது முதன்முறை. அந்த கௌரவத்தை அவ்வளோ சுலபமாக மோடி அரசு ஒரு திமுக எம்பி கொடுத்துருமா? ஆகவே there are many dots. அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் கூட அதை ஆமதிக்கக்கூடிய வகையில் நிறைய கருத்துக்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஏன்னா மினிஸ்டர்ஸ் மேலே நிறைய கேசஸ் இருக்கும்போது அதை பாஜக வந்து அது பெருசாக அதை இன்னும் முன்னெடுத்து செல்லலை அப்படின்னா இது ஆமாவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும். அது தேர்தல் முடிஞ்சோன்னே தெளிவாயிடும். 26 ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த சில மாதங்கள்லேயே உங்களுக்கு வந்து திமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் அவர்கள் 21, 26 இருந்த பிஜேபி எதிர்ப்பை அப்படியே கடைபிடிப்பார்களா என்ற கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைத்துவிடும். இல்லை அது ஒரு மாதிரி டைல்யூட் ஆகுதுன்னா அது நேரடியாக செய்ய மாட்டாங்க. மறைமுகமாக 1000 விதங்களில் நீங்கள் பிஜேபியோட அவங்களோட அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஸோ நிச்சயமாக வந்து இவர்கள் வெளியில் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பில் இவர்கள் வந்து வீராதி வீரர்களோ சூராதி சூரர்களோ கிடையாது. குறிப்பாக 24 மக்களவைத் தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு, ஜூன் 24க்கு பிறகு, மோடி 3.0 அமைந்த பிறகு திமுகவோட அணுகுமுறையில் பல சூட்சமமான மாற்றங்கள் தென்படுகின்றன. அதை உற்று நோக்குபவர்களுக்கு தான் அது நன்றாக புலப்படும்.
எலெக்ஷன் ரொம்ப கிட்டக்க வந்தாச்சு, ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீஃப் செக்ரட்டரி மாற்றம் அப்படிங்கிறதும் ஆன்டி கரப்ஷன் டிஜிபி அந்த மாற்றம் அப்படிங்கிறதும் இது வந்து ருட்டீனா சார்? இது இல்லை, இதில் வந்துங்க 2 வியூ இருக்குது. ஒன்று வந்து தேர்தல் கமிஷனுக்கு எல்லா அதிகாரங்களும் உண்டு. ஏன்னா வந்து ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநில முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக விசுவாசமானவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே முக்கிய அதிகாரிகள் அத்தனை பேரையும் மாற்ற வேண்டும் என்பது ஒரு பரவலான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் செய்வதில்லை. அது நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக செய்கிறாங்க. இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்கும்போது பீகார் சீஃப் செக்ரட்டரி டிஜிபி மாற்றலை, இங்கே மாற்றினாங்க. இன்ஃபேக்ட் இங்கே டிஜிபியை மாற்றலை, பொறுப்பு டிஜிபின்னு 7 மாதமாக டிஜிபியை போடாமல் மாநில அரசு அடம்பிடித்து கொண்டிருந்தது. கண்டெம்ட் பெட்டிஷன்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் ஆகி ஒரு வழியாக அது முடிவுக்கு வந்தது. 7 மாதமாக டிஜிபி இல்லாத ஒரு அவல நிலையில் தமிழ்நாடு இருக்கும்போது தேர்தலில் ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சு நடத்த முடியாதுன்னு ஒரு ஃபுல் டைம் டிஜிபியை கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுது. அதற்கு முழு காரணமும் திமுக தான். சீஃப் செக்ரட்டரி மாற்றம் என்பது வந்து அதில் வந்து பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் என்பது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு தெரியாது. முருகானந்தம் மாற்றப்பட்ட தலைமைச் செயலாளர். புதியதாக வந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரி நம்பர் 1 இருந்தவர். முதலமைச்சருக்கு 3 அல்லது 4 செயலாளர்கள் இருப்பார்கள். அதில் நம்பர் 1 S1 வாங்க செக்ரட்டரி 1 இருந்தவர். அவரை கொண்டு வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. இதில் அரசியலமைப்பு சாசனத்தோட 324 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா வந்து அதிகாரம் இருக்குது அல்லது இல்லைன்னு 2 விதமாக இந்த விஷயம் வந்து ஆராயப்படுது. இதில் வந்து தமிழ்நாடு பரவாயில்ல, சும்மா ஒரு நாம் கேவாஸ் 4 அதிகாரியை மாற்றிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி மாற்றம் கூட எனக்கு தெரிஞ்சோன்னா அவ்வளோ பெரிய விஷயமா நான் பார்க்கல. வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 600 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபி, கல்கட்டா போலீஸ் கமிஷனர், கிட்டத்தட்ட ஓவர் a dozen ஐஜிஸ் அண்ட் டிஐஜிஸ், எஸ்ஐ வரைக்கும் மாற்றிருக்கான், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வரைக்கும் மாற்றிருக்காங்க. முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 500 அதிகாரிகள் என்னமோ மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தடிக்க விழுந்து அங்கே மாற்றம். இது எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது. அதோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து ஜஸ்ட் பீனட்ஸ். அதில் 1% கூட இங்கே மாற்றலை. எந்த அதிகாரியாக இருந்தால் என்ன, உங்களுக்கு வந்து நீங்கள் தவறு செய்யலைன்னா, நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிறீங்கன்னா மக்களை போய் சந்திக்க வேண்டியது. ஆகவே இதில் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதே மாநில அரசுகள் இவர்கள் மத்தியில் ஆளும் பொழுது, அன்றைய இவர்களுக்கு எதிரானவர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட பொழுது இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, யாரெல்லாம் மாற்றுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே கதை தான். இதில் கண்டிப்பாக வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு மோடி அரசோட பெரிய அளவில் அவங்களுடைய செல்வாக்கால் இயங்குகிறது என்பது உண்மைதான். அதை யாரும் மறுக்கலை. அதனால் இதில் ஒன்றும் ஆச்சரியப்பட எதுவும் கிடையாது. ஆனால் குறை சொல்லுபவர்களுக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கானா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது மாநிலத்திற்கு உங்களுக்கு பிடிக்காத உங்கள் எதிரி கட்சி இங்கே ஆட்சி செய்த பொழுது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது இன்றைக்கி உங்களுக்கு நடக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கம்மியாக நடக்குது. மம்தா பானர்ஜியை மீது நடவடிக்கை எடுத்த அளவுக்கு ஸ்டாலின் அரசின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுதான் மம்தாவோட குற்றச்சாட்டு. அதை வந்த 2வது நாளே நீங்கள் சீஃப் செக்ரட்டரியை மாற்றுறாங்க. ஆகவே இதில் வந்து கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆம்பிகுட்டியோட இருக்கின்ற ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு கருத்து வந்து இல்லை, தெளிவாக தான் இருக்குது கான்ஸ்டிடியூஷனு, இதற்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றாங்க. எனவே எப்படி பார்த்தாலும் இன்னும் 20 நாளில் முடிய போகுது எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து. அதனால் இதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த 2026 அப்படிங்கிறது இந்த விஜய் ஃபேக்டரால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதை தாண்டி எவ்ரிடே நம்ம வந்து ஒரு போலிங் பார்க்குறோம் சார். போன சட்டமன்ற தேர்தலிலும் இது மாதிரி போல்ஸ் எல்லாம் நடந்திருக்கும், கருத்து கணிப்புகள்லாம் நடந்திருக்கும். அந்த கருத்து கணிப்புகள் இந்த முறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக அதை மாற்றி மாற்றி சொல்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போய் வைக்கும்? இல்லை இது ஏதாவது பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்துமா அவருடைய ஓட்டு? இதில் ஒப்பீனியன் போல்ஸால் பெரிய மாற்றங்கள் எதுவும் வர வாய்ப்பே கிடையாது, நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா கிரெடிபிளான ஒப்பீனியன் போல்ஸ் கொடுத்தப்பயே கூட மாற்றங்கள் இல்லை. இப்போ வரது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து தரம் தாழ்ந்த நம்பகத்தன்மை இல்லாத உள்நோக்கத்தோடு காசு வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய கருத்து கணிப்புகள். அதனால் அவற்றை நீங்கள் முழுவதுமாக ஒதுக்கி தள்ளலாம். இவை வந்து ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. ஆக்சுவலாக கருத்து கணிப்புகள் வந்து செஃபாலஜி, சயின்ஸ் ஆஃப் ஸ்டடிங் எலெக்ஷன்ஸ்ன்றது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து இந்தியாவில் மேற்கொள்வதில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பல இனங்கள், பல மொழிகள், பல ஜாதிகள் இருக்குது, பல காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் இந்தியாவில் அதை சரியாக செய்ய முடியாதுன்னு ஒரு கருத்து தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. அதையும் மீறி அதை துல்லியமாக ஓரளவுக்கு செய்தவர்கள், அப்படியே இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் கூட வந்து அது அவர்கள் தெரிந்து காசு வாங்கிட்டு பண்ண தவறு கிடையாது, அது இயற்கையாகவே நிகழ்ந்த தவறு என்ற கருத்து தான் வந்து ஒரு காலகட்டம் வரையில் நிலவியது. குறிப்பாக பிரணாய் ராய் போன்றவர்கள் அவங்க எடுத்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பல கருத்து கணிப்புகள் துல்லியமாக இருந்திருக்கு, பல கருத்து கணிப்புகள் ஓரளவு சரியாக இருந்திருக்குது, சில கருத்து கணிப்புகள் தவறாக போயிருக்கு. ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் தவறாக போனதெல்லாம் வந்து பெய்டு ரீசனால் காசு வாங்கிக்கிட்டு போனது கிடையாது. அவங்களோட ஸ்டடியில் இருந்த பிழைகளால், அந்த டேட்டா 2 விஷயம். ஒன்று, டேட்டாவே தப்பாக வந்ததால் தப்பாக போன முடிவு.
அல்லது டேட்டா சரியாக இருந்தாலும் இன்டர்பிரிட்டேஷனில் வந்த தவறு. எப்படி பார்த்தாலும் அது காசு வாங்கிட்டு அவங்க பண்ணலை, அவங்க தொழிலுக்கு அவங்க துரோகம் பண்ணலை. அந்த மாதிரி வந்து அற்புதமான நேர்மையுள்ள டெடிகேட்டடாக அர்ப்பணிப்புணர்வுடன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதை செய்தவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க. துரதிருஷ்டவசமாக அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒதுங்கி போய் விட்டார்கள். அவர் பிரணாய் ராயெல்லாம் வந்து அவர் என்டிடிவி மோடி கவர்மெண்ட் அதானிஸ் கபலீகரம் பண்ண பிறகு அவர் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ஒதுங்கிட்டார். டீகோடர்னு ஏதோ ஒரு யூடியூபை நடத்திட்டு கிடக்கிறாரு. பட் பெரிய அளவில் எலெக்ஷன்ஸை பற்றி அவர் ஸ்டடி பண்ணுற அந்த வேலையெல்லாம் விட்டுட்டாங்க அவங்க. இன்னும் சில நிறுவனங்கள் வந்து அவங்க புற அழுத்தத்தால், ஏன்னா அவங்களுடைய மற்ற பிஸ்னஸுக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் ரூலிங் பார்ட்டிஸால் சிக்கல் வருன்றதுனால இதை எடுக்கிறதையே அவங்க நிறுத்திட்டாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, இன்னமும் க்ரெடிபிளாக பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க வந்து தயங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து இதை எடுக்கிறாங்க. காசு கொடுத்து எடுக்கிறவனுக்கு என்ன பண்ணுறான், அவனுக்கு விரும்பின முடிவு வரலைன்னா ஒன்று அதை சப்ரஸ் பண்ணிடுறான், இல்லை மேனிப்புலேட் பண்ணி மாற்றி போடுன்றான். அவங்க ரெண்டுத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சப்ரஸ் பண்ணுறது கூட ஓகே, போடாமல் விட்டுரு. ஆனால் திருட்டு வேலை பண்ணி வந்ததுக்கு மாறாக, உண்மைக்கு மாறாக அதை திரித்து சொல்லணும் போது அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால் வந்து இப்போ கிரெடிபிள் ஒப்பீனியன் போல்ஸ் ஒன்றுமே வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்தியா டுடே சி ஓட்டர் வரும், என்டிடிவி வரும், அதானிஸ் கிட்ட போன பிறகு கூட தைனிக் ஜாகரன் அந்த மாதிரியான பத்திரிகைகள் ஒரு 3-4 பேர் இன்னமும் இருக்காங்க. அவங்க ஒருத்தருமே இந்த தடவை எடுக்கல. அதுக்கு 2 காரணம். ஒன்று, எவன் எடுக்க சொல்கிறானோ அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனுக்கு விருப்பத்துக்கு மாறாக வந்ததுன்னா ஒன்று அதை போட முடியாது, அல்லது திருத்தி போடணுமா அது போட முடியாது. நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு அவங்க ஒதுங்கி போயிடுறாங்க. ரெண்டாவது, எதுக்கு இந்த சனியனை பண்ணணும், எவன் வந்தாலும் எதுவும் மாறப்போகிறது இல்லை. மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே கணிக்க முடியல. உண்மையாகவே கணிக்க முடியலன்னும் போது ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் பீப்புள் தே வில் கீப் அவே. அதுக்கான காரணம் விஜயா? இன்னொன்று விஜய் விட்டுருங்க, நீங்கள் வரேன் நான். விஜய் வந்து லாஸ்ட் ஆஸ்பெக்ட். இந்த தடவை ஏன் ஒரு கிரெடிபிள் ஒப்பீனியன் கூட தமிழ்நாடை பற்றி வரல? ஏன்னா இனிமேல் வர முடியாது. ஏன்னா 29ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் தான். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆரம்பிக்கும்போது நேற்று 7 மணிக்கு பிறகு நீங்கள் எந்த ஒப்பீனியன் போலும் போட முடியாது. ஏன் வரல? ஆண்டுக்கு 2 முறை மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே எடுப்பான். அதுவே காம்ப்ரமைஸ் ஆகி கிடக்குது இந்த காலத்தில்ன்றாங்க. அது ஒதுக்கி சொல்ல முடியாத குற்றச்சாட்டு. ஆனால் அவங்களே வந்து இப்போ வந்து இந்தியா டுடே சி ஓட்டர் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பான்னு கடந்த காலங்களில் ஒப்பீனியன் போல்ஸ் நடத்தவங்க அவங்க வரல. இன்னும் ஒரு 3-4 பேர் வரல. அதுக்கு 2 காரணம். நான் தான் சொன்ன மாதிரி வந்து எவன் பணம் கொடுத்து எடுக்கிறானோ அவனுக்கு எதிராக போகுதுன்னா அவன் வேண்டான்றான். ரெண்டாவது, இவங்களுக்கு வேறு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கு திமுக கிட்டேருந்து ஏகப்பட்ட பணம் வருது, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஆட் வருது. நம்ம ஒப்பீனியன் போல் எடுத்து அது திமுக எதிராக போச்சுன்னா இந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அடி வாங்கணும். அதனால் இதை தொடாத, எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுக்கிற முடிவு இது. ரெண்டாவது வந்து எடுக்கிறான், எடுத்தது அவன் விரும்பின மாதிரி வரலன்னும் போது போட மாட்டேன்றான். ஏன் இது வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் போல் கூட தமிழ்நாடை பற்றி வரல? வந்ததெல்லாம் டுபாகூர், அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளிடலாம். தோஸ் ஆர் ஆல் வந்து ஃப்ரிட்ஜ் குரூப்ஸ். ஒருத்தர் கூட வந்து கிரெடிபிள் பீப்புள் கிடையாது. கிரெடிபிள் பீப்புள் சைலண்ட்டாக இருக்கானால சைலன்ஸ் இஸ் த மெசேஜ். மேபி இது வந்து ஒரு வெரி வெரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் அப்படி கூட இருக்கலாம். விஜய் ஃபேக்டரால் அதுக்கு வருவோம். விஜய் ஃபேக்டரால் ஒப்பீனியன் போல்ஸை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கணிப்பு கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வரக்கூடிய ஓட்டு எல்லாமே, அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறாது. அப்படியே ஓட்டாக மாறினாலும் அந்த ஓட்டு அவருக்கு எவ்வளோ சீட்டாக மாறுதோ அது ரிசல்ட்டை எந்த விதத்தில் இம்பேக்ட் பண்ணோன்னு ஒரு கன்க்ளூட் பண்ண முடியல. அட்டர் கன்ஃபியூஷன் ப்ரிவைல்ஸ்னும் போது ஒதுங்கி நிற்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், கிரெடிபிள் பீப்புள் இந்த எலெக்ஷனில் தமிழ்நாடை பற்றின ஒப்பீனியன் போல்ஸ் கொடுக்காததுன்றது வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அதில் எனக்கு தோன்றது என்னென்னா, அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உண்மையிலே அவங்க வந்து இது விஷப்பரீட்சை, இது களம் வந்து ரொம்ப டைஸியாக இருக்குது, நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டு நம்ம கணிப்பு தவறாக போச்சுன்னா நம்ம மரியாதை போய்டுன்றது ஒன்று இருக்கலாம். ரெண்டாவது, இதுக்கு பணம் செலவு பண்ணி அவங்கள எடுக்க சொல்கிறவன் அவன் திருடனாக இருக்கலாம். அவனுக்கு விருப்பப்பட்ட கணிப்பு வரலன்னா அவன் வெவ்வேறு விதமாக மேனிப்புலேட் பண்ணுவான், போடாததை போடணுவான் போது எதுக்கு இந்த கிரெடிபிலிட்டியை எடுத்துக்கணும்னு சைலண்ட்டாக இருக்கலாம். அல்லது மூணாவது, தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி யார் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நிர்பந்தத்தில் வேணாம், ஏன்னா அவங்க எடுத்த ஒப்பீனியன் போலில் அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வரதால் இவன் வேறு எடுத்து வச்சு சொல்லிவிட்டான்னா பிரச்சனை ஆகிடும். நீ நடத்தாமல் இருக்கிறது காசு வாங்கிவான்னு கூட காசு வாங்கியிருக்கலாம். ஏன்னா இந்த கிரெடிபிள்னு நான் சொல்லக்கூடியதில் 90% ஹெவிலி கரப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி 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 சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். இது உண்மையிலே ஒரு சயின்ஸுங்க. இது வந்து அதை ரொம்ப கொடுமையாக கெடுத்துட்டானுங்க இந்தியாவில். இன்றைக்கி வந்து நீங்கள் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. போலிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒப்பீனியன் போல்ஸ் வரும். 7 மணிக்கு போலிங் ஸ்டார்ட் ஆகிடும், அப்போ ஒப்பீனியன் போல்ஸ் வரும். நாட் எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் வரும். பட் இந்தியாவில் வந்து அதை கில் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜேர்னலிசத்துக்கும் பாலிட்டிக்ஸுக்கும், ஜேர்னலிஸ்ட்டுக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் இடையிலான அந்த லக்ஷ்மண் ரேகா இருக்குல்ல, அது வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மங்கி போயிடுச்சு. கை கொத்துட்டாங்க.
அதுக்கு அவங்க காரணங்களை சொல்கிறாங்க. ஃபாசிசம் உள்ளே வந்துடக்கூடாது, வாட் எவர் இட் இஸ், நீ உன்னுடைய தர்மத்தை மீறினா நீ அதுக்கு பிறகு ஜீவித்திருப்பதற்கான காரணங்களும் அவசியங்களுமே இல்லை, நீ செத்துட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணேன்னா நான் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் செத்துடணும். தொழிலில் தப்பு பண்ணலாம், ஆனால் தொழிலுக்கே துரோகம் பண்ணக்கூடாது. அதை தான் இவங்க பண்ணுறாங்க. அரசியல்வாதிகளோட நீங்கள் போய் கரம் கோக்கும் பொழுது அந்த அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்குமான உறவு என்பது வந்து அது ரொம்ப மெல்லியது ஒரு இழை. அதை வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மண் ரேகாவை தாண்டாமல் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸுக்கான சேலஞ்சு. அவன் அரசியல்வாதி உங்களை அந்த பக்கம் இழுக்க தான் பார்ப்பான், அவன் வேலையை அவன் ஒழுங்காக செய்கிறான், அவனை குறை சொல்ல முடியாது எந்த அரசியல்வாதியாக இருந்தால். ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம் நீ. பட் த எண்ட் ரிசல்ட் இஸ் யூ கிராஸ்ட் யுவர் லிமிட்னும் போது உன்னோட ப்ரொஃபஷனலிசம் அங்கே போயிடுது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக பார்க்க முடியுது. அண்ட் நிறைய ஏஐ வீடியோஸை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் பேசின மாதிரியான வீடியோஸ், அவங்க பதறி போய் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி. இப்போது கடந்த ஒரு வாரத்தையே நம்ம சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் நிறைய பேரை பற்றி. ஸோ இது வந்து மக்களை அது கரெக்டாக தப்பா, இது ஏஐயா இல்லையாங்கிறதுலாம் எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாங்கிறது தெரியாது. ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக்கில் அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு குழப்ப நிலையை மக்கள்கிட்ட உண்டாக்குமா சார்? ஒன் ஆஃப் த டேஞ்சர்ஸ் ஆஃப் த க்ரோத் ஆஃப் டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்திருக்கக்கூடிய ஆபத்து இது வந்து. மனிதன் அடிப்படையிலேயே கேவலமானவன் என்பதால், வக்ர புத்தி நிறைந்தவன் என்பதால் தேர்தல் நேரத்தில் அந்த வக்ரம் அதிகமாக வெளிப்படுது. அதோட விளைவு தான் இது. இது முடிவுகளை எப்படி பாதிக்கும்னா எனக்கு தெரிஞ்சு இது பெரிய அளவில் முடிவுகளை பாதிக்காது. ஏன்னா வந்து இது கடந்து போகும். அப்படி அவங்க கிளாரிஃபிகேஷன் உடனே கொடுத்துட்றாங்க. அதுலேயே இயங்குறவங்க வந்து அதை பார்த்து கொஞ்சம் நேரம் அதை ரசிச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நேரத்தில் சிறிது நேரத்திலே அது வந்து சரிப்படுத்தப்படுகிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது முடிவுகளை மாற்றுற அளவுக்குலாம் இது போகாது. அந்த ஆங்கிளில் இதை பற்றி நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இது ஒரு நாசியேட்டிங் ட்ரெண்டு. ஏன்னா வந்து இனி வரும் காலங்களில் வந்து த பேட்டில் வில் பி ஃபாட் ஆன் தி சோஷியல் மீடியா ஃப்ரண்ட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகத்துலேயும் அதிகமாக போய் அங்கே அந்த சண்டை அங்கே தான் நிகழும். அப்போ இந்த அசிங்கங்கள் நடக்கும். அதில் தோற்று போகணும்னு நினைக்கிறவன் எதிரியை வந்து எதிரியோட பலத்துக்கு இணையாக தன்னோட பலத்தை காட்ட முடியாதவன் எல்லாரும் இந்த டூலை தான் கையில் எடுப்பாங்க. மனிதனோட கேவலமான ஆசைகள் இதுவும் ஒன்று என்பதால் இது ஒரு தவிர்க்க முடியாத ஈவிலாக மாறி போச்சுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சிகளினுடைய முக்கியமான பிரதிநிதிகள் அகெயின்ஸ்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசும்போது நம்ம அவங்களுடைய கொள்கைகளை இவங்க எதிர்த்து பேசுகிறத பார்த்துருக்கோம். இவங்க இதை செய்யலை அதை செய்யலைங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த முறை அது அந்த வரையறையை தாண்டி போகுதோ, ஒரு அந்தந்த கட்சியினுடைய முகமாக இருக்கிறவங்களே மாற்றி அவங்கவுங்க மேலே சேர வாரி பூசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் உருவாகுது. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, எல்லாமே இது பழசு தான். இது ஏதோ எடப்பாடி வந்து சிஎம்ஐ பற்றி உதயநிதியை பற்றி பேசினதும், உதயநிதி வந்து எடப்பாடியை பற்றி பேசணும், இதெல்லாம் ஒன்றும் புதுசு எதுவுமே கிடையாது. ஆல் அலாங் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் ரொம்ப குதிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன் எடப்பாடியை பற்றி ஆராசா எடப்பாடி அம்மாவை பற்றி பேசலையா 2021 எலெக்ஷனில்? குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவுக்கு எதிராக அதை பேசாத பேச்சா, எம்ஜிஆருக்கு எதிராக அதை பேசாத பேச்சா திமுக? என் ஆர்வி நண்பர் எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்று செய்தி வந்து விட்டது, தயவுசெய்து எங்களுக்கு ஓட்டு, திமுக ஓட்டு போடுங்கள். ஒருவேளை எம்ஜிஆர் உயிருடன் இருந்து திரும்பி வந்தால் இந்த ஆட்சியை அவருக்கு திரும்ப கொடுத்து விடுகிறோம். 84 மே மாதம் தேர்தலில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி எழுதிய கடிதம், அவர்கள் பேசிய பேச்சுக்கள், அவர்கள் விநியோகித்த துண்டு பிரசுரங்கள், ஏதோ புதுசாக இப்போ ஏதோ பேசிட்டாங்கன்னு குதிக்கிறாங்க. அப்படியே இது எல்லா காலத்துலையும் இருக்கிறதுங்க. இது எலெக்ஷன் டைமில் இன்னும் அதிகமாக போவோம், அதுக்கப்புறம் அது தானாக சப்சைட் ஆகிடும். அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதை விட மோசமாலாம் பேசியிருக்காங்க, இது ஒன்றுமே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா. அதனால் இவங்க ஏதோ துள்ளி குதிக்கிறாங்க. அதை திமுக சார்பு ஊடகங்கள் துள்ளி குதிக்குதுன்னா புரிஞ்சுக்கலாம். திமுகவோட தொங்கு சதையாக மாறி போன பெய்டு மவுஸ் எது குதிக்கிறான், காசு கொடுக்குறாங்க குதிக்கிறானுங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் புதுசு கிடையாது மேடம், இது காலாகாலமாக நடக்குது. நான் தான் சொல்கிறேன், 84 எலெக்ஷன் நீங்கள் பிறந்தீங்களான்னு தெரியாது, 84 எலெக்ஷன்லாம் வந்து நடந்த அட்டுழியத்தை பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் செத்தே போயிட்டார், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கார். எம்ஜிஆர் செத்தே போயிட்டார், 84 டிசம்பர் எம்ஜிஆர் செத்தே போயிட்டார், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக கேட்குது. அவர் திரும்ப வந்தால் ஓட்டு ஆட்சியை கொடுத்துருன்றார். இப்படி ஒரு பிரச்சாரத்தை யாராவது பண்ணாங்களா? திமுக பண்ணிச்சு. அப்போ இப்போ இதுக்கு வந்து இவங்க பேசுகிறாங்க. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இதை பேசியிருக்காங்க. அதனால் இது எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் அதிகமாக போகும். திமுகவின் கடந்த கால வரலாறில் 10ல் 1 பங்கை அறிந்தவர்கள் கூட இதை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.